ஹலோ வியூவர்ஸ், நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது வெறும் ரிவ்யூ. நான் தான் உங்கள் வெறும். நான் அன்றைக்கிலாம் பார்க்க போகிறது மேரின்னு இப்போ நெட்ஃப்ளிக்ஸில் ஒரு மூவி ரிலீஸ் ஆயிருக்கு தமிழ் டப்பிங்கோட. இந்த படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத அந்த வெளில பார்த்துடலாம். அண்ட் கண்டிப்பாக உங்களில் எல்லாருக்குமே மேரினா யார் அப்படிங்கிறத தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஜீசஸை பெற்றெடுத்த தாய் அவங்களோட வாழ்க்கையை தான் இந்த படத்தில் எடுத்திருக்காங்க. அதில் அவங்க எப்படிப்பட்ட குடும்பத்தில் வந்து பிறந்தாங்க, அதுக்கப்புறம் இறைப்பணிக்காக எப்படி வந்து வந்து சேர்ந்தாங்க, பின் எப்படி ஜீசஸை வந்து கருவில் சுமந்து அந்த குழந்தைய பெத்தெடுக்கிறதுக்கு கஷ்டப்பட்டாங்க அப்படிங்கிறத எடுத்து சொல்லியிருக்க ஒரு படம் தான். இப்போ இந்த படத்தை பொறுத்தளவுக்கு ஒரு படமாக எனக்கு எப்படி ஃபீல் ஆச்சு அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிடுறேன். ஸோ இந்த கதையெல்லாம் எனக்கு தெரியாது. ஸோ மேக்ஸிமம் வந்து ஜீசஸோட கதை அப்படிங்கிறத மேலோட்டமாக தெரிஞ்சிருக்கும். ஆனால் மேரியோட கதை அப்படிங்கிறத நான் கேட்குறது ஃபஸ்ட் டைம் தான். அதில் இந்த படத்தில் பொறுத்தளவுக்கு கடைசி ஒரு 25 நிமிஷம் அந்த ஜீசஸ் பிறக்க போகிறாரு அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து ஆரம்பிக்கக்கூடிய ஒரு கடைசி 30 நிமிஷம் வந்து எனக்கு நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. அப்போ முதல்ல இருக்கக்கூடிய ஒரு 1.5 மணி நேரம் வருதே, அது எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் எனக்கு ட்ராமாட்டிக்கான ஒரு ஃபீல். இப்போ வந்து நம்ம வந்து நிறைய மித்தாலஜிக்கல் படம் பார்க்குறோம். நான் வந்து ஜீசஸ் படம் தனியாக வந்து பார்த்துருக்கேன். மேரி படம் தான் இந்த இது ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன்னு சொன்னேன். ஸோ அதில் வந்து அந்தளவுக்கு எமோஷனலாக நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா உண்மைக்கு நெருக்கமான நிறைய விஷயங்களை காட்சியமைப்பு பண்ணியிருப்பாங்க. இதில் எல்லாமே வந்து ரொம்ப ட்ராமாட்டிக்காக எழுதப்பட்ட ஒரு கதை அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீல் தான் வருது இந்த படத்தை பார்க்கும்போது. பட் விஷுவலி நல்ல பிரம்மாண்டமான ஒரு ப்ரொடக்ஷன் வழியில் எடுத்திருக்காங்க. பார்க்கறதுக்கே நல்ல ஃப்ரேம் பை ஃப்ரேம் பார்க்கறதுக்கு ஒரு நல்ல ரிச்னஸோடு இருக்குது. கேஸ்டிங்கும் நல்லா பார்த்து பார்த்து பண்ணியிருக்காங்க. அதுலேயுமே அந்த மேரி அப்படிங்கிற கதாபாத்திரத்தில் நடித்த ஹீரோயின் சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸ். அண்ட் இதை தாண்டி வில்லனாக நடித்த ஹெரால்ட் அப்படிங்கிற அந்த கதாபாத்திரத்தோட டூரேஷன் என்னமோ குறைவு தான். ஆனால் பர்ஃபார்மன்ஸ் அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இம்பாக்டபுளாக இருக்குது. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு ரைட்டிங் நல்லா இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்ல முடியாது. ஏன்னா உண்மைக்கு என்ன நடந்துச்சோ அதை தான் வந்து பார்த்திங்கன்னா படமாக எடுக்க முடியும். அந்த வகையில் பார்க்கும்போது எந்தெந்த விஷயங்களை எப்படி எடுக்கணும் அப்படின்னு நினச்சி இந்த டேரக்டர் இன்னும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்கலாம். ஏன்னா ஒரு மணி நேரத்துக்கு மேலே ஃபுல்லாகவே ட்ராமாட்டிக்கான ஒரு ஃபீல் தான் வருது. பட் அந்த 35 நிமிஷம் கடைசி 30 நிமிஷம் எப்படியோ வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்க்ரீன் பிளே கரெக்டாக அமைஞ்சிருது. அந்த 35 நிமிஷம் இருக்கக்கூடிய போர்ஷன்ஸ் எல்லாமே நல்லா கிராண்டாக சூப்பராக எமோஷனல் கேதர் ஆகிற மாதிரி நல்லா பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக ஒரு ஒன் டைம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். தமிழ் டப்பிங் நல்லா இருக்குது. இந்த மேரி அப்படிங்கிற திரைப்படத்துக்கு நம்ம சேனல்லேருந்து கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 5:3 வரைக்கும் ரேஷியோ கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக ஒரு ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ், விஷுவல் எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும்.